இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு குடும்ப ஜெபம் மிக மிக அவசியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உன் சாட்சியை நிமித்தம் உன் நண்பர்களை கூட்டி ஜெபம் பண்ணு. உன் சாட்சிகளை நிமித்தம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நீ சொல்லி உன்னோடு இருக்கிறவர்களை ஜெபத்திலே ஐக்கியப்படுவாய் என்றால் கர்த்தர் அங்கே எழுப்புதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் நமக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க. ஆமே, நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜெபம் ஒரு கூடுகையை கர்த்தர் கூட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஜெபம் பண்ணும் பொழுது லீதியானுடைய இருதயம் திறக்கப்படுவது. இரண்டாவது, காவலாளிக்கு போதிக்கிறான். மூன்றாவது, அவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறான். அல்லேலூயா. இதுதான் ஜெபம். இன்னைக்கு உங்களுடைய ஜெபமும் நம்முடைய ஜெபமும் எப்படி இருக்கிறது? ஒரு கூட்டத்தை கலைக்கிறதா இருக்கா, இல்ல ஒரு கூட்டத்தை சேர்க்கிறதா இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்று கேட்டா, ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும்? அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிறார். எதுக்கு கர்த்தர் உன் குடும்பத்துக்கு நன்மை செய்திருக்கிறார்னு கேட்டா, ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்து. ஒரே மனிதன் ரட்சிக்கப்பட்டான், தனி மனிதனாய் வந்தவன் படிப்படியாய் கர்த்தர் உயர்த்தி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்களோடு சேர்ந்து என்ன செய்தானா? முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். வேதம் தெளிவாய் சொல்லுது. இன்றைக்கு உங்க குடும்பத்தாரோடு இணைந்து நீங்க முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளோடு இணைந்து முழங்கால் படியிட்டு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல பாஸ்டர், எல்லாரும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, உன் வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் நடத்தி வந்த வழிகளை சொல்லும் பொழுது, தேவன் நடத்தி வந்த பாடுகளை சொல்லும் பொழுது, தேவன் நடத்தி வந்த அற்புதத்தை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, முழங்கால் படியிட கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. உன் சாட்சியின் மூலியமாய் நிச்சயம் உங்க கணவர் முழங்கால் படியிடுவார். உங்க சாட்சியின் மூலியமாய் நிச்சயமா உங்க பிள்ளைகள் முழங்கால் படியிடுவார்கள். ஆகையினால் தான் தாவீது சொல்லுகிறார், என் நாமம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டே நான் ஓடுகிறேன். சத்துருக்களை நிர்மூலமாக்க என் நாமம் போதாது, சத்துருவின் தலையை துண்டிக்க என் நாமம் போதாது. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நீ எதை செய்தாலும் கர்த்தர் அதிலே ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு சத்தம் ஒரு அலையில சொல்லலாமா? இப்ப எல்லோரோடு இணைந்து நீங்களும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அந்த நாட்களில் நிறைவேறின பின்பு தாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி அப்பொழுது கடற்கரையிலே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு கப்பல் ஏறினோம், திரும்பி போனார்கள். அல்லேலூயா. இங்க 5வது சொல்லப்படுகிறது, வேத புஸ்தகம் அவர்கள் அந்த நாட்களில் நிறைவேறின பின்பு தங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லோரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டணத்துக்கு புறப்பட்டு புறம்பே எங்களை வழி அனுப்பிவிட்ட பின்பு வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். அல்லேலூயா. 5வது சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கனத்தை கர்த்தர் கொடுப்பா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எனக்கு கனமும் மரியாதையும் கர்த்தராலே வரும். அல்லேலூயா. எதனால இது வரும்னு கேட்டா, நீங்க ஜெபிக்கிறதுனால வரும்.
அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் எல்லாரும் இணைந்து அவர்களை என்ன செய்தார்கள்? வழி அனுப்பினார்கள். மனதார ஆசீர்வதித்து, மனுஷனுடைய கண்களிலே கர்த்தர் உனக்கு தயவை கிடைக்க கர்த்தர் என்ன செய்வாரா? கிருபை செய்வார். நம்புறீங்களா? இன்னைக்கு மனுஷனிடத்துல தயவு கிடைக்கும்படி அவன் காலிலேயே என்ன செய்யறாங்க? உழுகிற நாட்கள் இது. அவன் எப்படியாவது மனுஷனிடத்துல எனக்கு என்ன கிடைக்கணும்? தயவு. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, தான் பலவீனத்தை எல்லாம் சொல்லுவாங்க, கெஞ்சுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ ஜெபம் பண்ணு, மனுஷர்கள் உன்னை என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. கனம் கர்த்தராலே வரும். எஸ்தர் ராஜ்யத்தை குறித்து பார்க்கிறோம். அவள் தவறான சட்டம் இருந்தது. ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் கதவு திறந்தால் அவள் தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்றது ஒரு தவறான சட்டம். அப்படி பாராமல் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து தன் ஜனத்திற்காக அவள் ஜெபித்து அவள் என்ன செய்றாள்? உள்ளே பிரவேசிக்கிறாள். அல்லேலூயா. அதிகாரியுடைய கண்களிலும் மனுஷனுடைய கண்களிலும் தயவு கிடைக்கும்னா அவன் கால் என்ன செய்யாத? விழுகாத. அதுக்கு மாற என்ன செய்? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. அந்த ஜெபம்தான் உன்னை எல்லா தீங்கிலிருந்தும் உன்னை தப்புவிக்கிறதா இருக்கிறது. வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணி கதவை திறக்கும் பொழுது ராஜாவுடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ என்ன காரியங்கள் செய்தாலும் சரி, ஜெபத்தோடு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பரத்திலிருந்து கர்த்தர் உனக்கு கிருபை அளிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மரியாதை. ஆமென். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே தன் குடும்பம் அவனை மதிக்கல, தன் நண்பர்கள் மதிக்கல, தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மதிக்கல. ஆனால் கர்த்தர் அவனை கனம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவன் கனத்தை தேடி ஓடல, மரியாதையை தேடி என்ன செய்யல? ஓடல. ஆகையினால்தான் சகல ஜனங்களும் சொன்னார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று கோஷங்களை எழுப்பினார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு பணத்தை குடித்து கோஷங்களை எழுப்புகிறாங்க, பொருட்களை குடித்து கோஷங்களை எழுப்புகிறாங்க, சில நல் காரியங்களை செய்து கோஷங்களை எழுப்புகிறார்கள். கர்த்தர் அதை சொல்லவில்லை. நீ ஜெபம் பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உன் பக்கமாக யுத்தங்களை தேவன் ஓய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கணம் கர்த்தராலே வரும். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், கணத்தை நான் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறேன்.